ஸ்டார் ஸ்கீமா வந்து நம்ம எழுதுதான் இவர் தான் வந்து கண்டுபிடிச்சது ரால்ஃப் கிம்பல். ஸோ இதுக்கு பேரே ரால்ஃப் கிம்பல் மாடல் தான் சொல்லுவாங்க, இல்லை ஸ்டார் ஸ்கீமான்னு சொல்லுவாங்க. ஓகே, இல்லை ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு தேவை 3 தான்: ஃபேக்ட் டேபிள், டைமென்ஷன் டேபிள், ரிலேஷன்ஷிப். ஓகே, இதுதான் முக்கியமாக நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸ்டார் ஸ்கீமாவோட காம்பனண்ட் நான் ஏற்கனவே சொன்னது தான், இதுதான் காம்பனண்ட். நாம சொன்ன எக்ஸாம்பிள்ல ஸ்டூடெண்ட் கிரேடு, ஸ்டூடெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் எப்படி வேணுமோ நம்ம எடுத்துட்டு போகலாம். ஓகே, இப்போ இதை அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டேட்டால நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபேக்ட் டேபிள்ல எக்ஸாம் ரிசல்ட், டைமென்ஷன் இதை எடுத்துட்டு நம்ம டைமென்ஷன் கிரியேட் பண்ணிட்டு இதுக்கு ரிலேஷன்ஷிப்பும் நாம கிரியேட் பண்ணலாம். ஓகே, இது ஏன் அப்படின்னா இதை எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் விஷுவலைஸ். ஓகே, பர்ஃபார்மன்ஸும் குறையும் ஃபாஸ்டா இருக்கும். இது வந்து கேன் பி ஈஸிலி எக்ஸ்டெண்ட், அகாமடேட் நியூ டைமென்ஷன் அண்ட் மெஷர்ஸ். ஓகே, ஸோ அதுதான் இதனுடைய முக்கியமான விஷயம். இப்போ நான் சொன்ன அதே டேபிள நம்ம டைமென்ஷன்ல கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இப்படிதான் இருக்கும். ஓகே, இப்போ நான் கொடுத்து நம்ம கிட்ட காமிச்சேன் இல்லையா ஸ்கிரிப்ட், அந்த ஸ்கிரிப்டை போட்டு பண்ணோம்னா இப்படிதான் இருக்கும். ஓகே, so let's go and do this as an exercise. Okay, go to the action. So first action என்ன பண்ண போறோம் அப்படின்னா action number 1. Okay, நேரா போயிட்டு நாம டேட்டா வேர்ஹவுஸ்க்கு போகணும். இப்போ போகும்போது இவ்வளவு நாள் நம்ம எங்க போயிட்டு இருந்தோம், டேட்டா இன்ஜினியரிங் போயிட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது டேட்டா வேர்ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு பர்சோனா. ஓகே, அந்த பர்சோனால நம்ம என்ன பண்றோம், போயிட்டு இந்த டேட்டா வேர்ஹவுஸ் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு தேவை என்னன்னா நியூ ஒர்க் ஸ்பேஸ். நம்ம எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஸ்பேஸ்லயும் பண்ணலாம், பட் நாம வந்து இது என்ன பண்றோம், ஒரு நியூ ஒர்க் ஸ்பேஸ் பண்றோம். ஓகே, ஸ்டூடெண்ட் வேர்ஹவுஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டு டேட்டா வேர்ஹவுஸ்ல நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா பேசிக்கா நமக்கு ஒரு வேர் ஹவுஸ் ரெடி. ஸோ இந்த வேர் ஹவுஸ் ஒர்க் ஸ்பேஸ் ரெடி. இந்த ஒர்க் ஸ்பேஸ்ல இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம என்ன கிரியேட் பண்ணிட்டு இருந்தோம், லேக் ஹவுஸ் கிரியேட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம கிரியேட் பண்ண போறது என்னன்னா வேர் ஹவுஸ் கிரியேட் பண்ண போறோம். ஓகே, வேர் ஹவுஸ் கிரியேட் பண்றோம். இந்த வேர் ஹவுஸ்ல ஓகே, இந்த ஒர்க் ஸ்பேஸ்ல இந்த பர்டிகுலர் வேர் ஹவுஸ்ல நாம வேர் ஹவுஸ் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுது. இப்போ இந்த வேர் ஹவுஸ் ரெடி ஆன உடனே வேர் ஹவுஸ்ல நம்ம வேரியஸ் டேட்டா, வேரியஸ் விஷயங்கள் நம்ம ரன் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் TSQL எடுத்துட்டு TSQL இந்த ஸ்கிரிப்ட்லாம் வேணாம் தூக்கிடுவோம். தூக்கிட்டு நாம ஏற்கனவே வச்சிருக்கிற நம்மளுடைய இந்த ஸ்கிரிப்டை இப்படி போட்டு ரன் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும், இப்போ இந்த டேபிள் வந்து நமக்கு கிரியேட் ஆகணும். ஓகே, இப்போ ஸ்கீமாக்குள்ள போனோம் அப்படின்னா ஸ்கீமாக்குள்ள போயிட்டு டேபிளுக்குள்ள போனோம் அப்படின்னா இந்த டைமென்ஷன் டேபிள், எம்டி டேபிள் மட்டும் நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது மாதிரி என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு டேபிளையும் நாம கிரியேட் பண்ணணும். ஸோ நான் எப்படி கிரியேட் பண்ணலாம், நான் ஒன்னா எடுத்து இப்படி போட்டு டெலிட் பண்ணிட்டு கிரியேட் பண்ணலாம். ஸோ SQL பொறுத்த வரைக்கும் அப்படி பண்ணணும் அவசியம் இல்லை. எனக்கு தேவையான டேபிள் எல்லாத்தையுமே இப்படி காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு, ஏன்னா ஏற்கனவே நான் வந்து ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன் அப்படிங்கிறதுனால இந்த டேபிளை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு எனக்கு எந்த பிளாக் வேணுமோ அந்த பிளாக்கை மட்டும் ஹைலைட் பண்ணி அந்த பிளாக்கை மட்டும் ரன் பண்ணலாம். ஓகே, அப்படி ரன் பண்ணேன் அப்படின்னா இப்போ கொரி எதுலேருந்து ஆரம்பிக்கணும், ரன்னிங் கொரி ஃப்ரம் லைன் நம்பர் 19லேருந்து எனக்கு ரன் ஆகும். இப்போ என்னோட லைன் நம்பர் 19 எங்க, சாரி 10, ரைட், 10லேருந்து எனக்கு ரன் ஆகும். ஆனால் அது 19 அப்போ நான் இதோட நிறுத்திருக்கேன்னு அர்த்தம். ரைட், இப்போ இந்த ஸ்கூல் கிரியேட் ஆகலை. ஓகே, 19லேருந்து ரன் ஆயிருக்கு. ஓகே, சப்ஜெக்ட் டீச்சரு ஃபேக்ட் டேபிள் ஆயிருக்கு. எனக்கு என்ன ஆகலை, இது ஆகலை. ஓகே, ஸ்கூல் ஆகலை. இப்போ நான் ஸ்கூல் மட்டும் ரன் பண்ணோம்னா ஸ்கூலை மட்டும் ஹைலைட் பண்ணி ரன் பண்ணேன் அப்படின்னா ஸ்கூலும் இப்போ எனக்கு கிரியேட் ஆயிடும். இப்போ எனக்கு 5 டேபிள் ரெடிங்க. ஓகே, நீங்க ஸ்டார் மாடல்ல 5 காமிச்சிங்களே, 5 லெக் இருக்குமே ஸ்டாருக்கு, ஏன் உங்க ஸ்டாருக்கு 4 லெக் இருக்குன்னு கேட்காதீங்க. ஓகே, ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தாங்க. ஓகேயா, ஸோ இட் கேன் பி 4 ஆல்சோ. ஓகே, மொத்தம் 5, 3 கூட இருக்கலாம். நமக்கு டைமென்ஷன் என்ன வேணுங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஓகே, இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் டேட்டா இன்செர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு டேபிளுக்கும் நம்ம டேட்டாவை இன்செர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா
ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேபிளுக்கு நம்ம டேட்டா இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஸ்டூடெண்ட் டேட்டா, ரைட்? இப்போ இந்த ஸ்டூடெண்ட் டேட்டாவை மட்டும் என்ன பண்ணலாம், வச்சுட்டு நான் ரன் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு இது ஸ்டூடெண்ட் டேட்டா என்டர் ஆகும். ஸோ பேசிக்கா என்ன, நாம ஒரு யூஐ வச்சிருப்போம், யூஐ வழியா என்டர் பண்ணுவோம், ரைட்? ஸ்டூடெண்டோட இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா ஒரு ஃபார்ம் கொடுத்து ஃபார்ம்ல கூட என்டர் பண்ண சொல்லலாம், அந்த டேட்டா இங்க வந்து விடும், ரைட்? அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்றோம், எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்லயே அந்த டேட்டா வந்து இன்ஜெஸ்ட் பண்றோம். ஸோ இப்போ இந்த ஸ்கூல் டேட்டாக்கு போயிட்டு ஸ்கூல் அப்படின்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், இப்போ இந்த கொரி ரன் ஆகி நம்ம இப்போ கிரியேட் பண்ண இந்த டேட்டா எல்லாம் இங்க வரணும். ஓகே, சாரி ஸ்கூல் தானே, நான் சப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, ஸ்கூல் எது பண்ண நான் ஸ்டூடெண்டா, சாரி ஸ்டூடெண்ட். ஓகே, ஸ்டூடெண்ட் டேட்டா, ஸ்டூடெண்ட் மட்டும் இப்போ நமக்கு வந்துருச்சு. நம்ம பண்ண அந்த 5 ஸ்டூடெண்டோட நேமும் அவங்களுடைய ஜெண்டரு, ஏஜ், ஐடி இதை மட்டும் வந்துருச்சு. இப்போ இதே வந்து நாம போயிட்டு கொரி விண்டோ கிளிக் பண்ணிட்டு திரும்பவும் நாம திரும்ப இங்க வந்துட்டு பாக்கி இருக்கிற டேபிளுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கிட்ட இருக்க ஸ்கிரிப்டை அப்படியே காப்பி பண்ணி நம்ம பாக்கி இருக்கிற டேபிளுக்கும் நாம அதை ரன் பண்ணி பாக்கி இருக்கிற டேபிளையும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் டேட்டாவும். ஸோ பேசிக்கா இப்போ போயிட்டு நான் இன்சர்ட் பண்ணேன் அப்படின்னா என்ன இன்சர்ட் பண்ணுது, ஸ்கூல் டேபிள்ல எந்த ஸ்கூலு, சென்னை பப்ளிக் ஸ்கூலு, கோயம்புத்தூர் ஹை ஸ்கூலு, மதுரை மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். ஓகே, ஸோ சப்ஜெக்ட் என்ன, மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி. தமிழ்ல பேசுற தமிழ் எல்லாம் போட்டியடான்னு கேட்காதீங்க, ஏதோ வரலங்க, அவ்வளவுதான். ஓகே, ஸோ இங்க ஒன்று ஓகே, ஒரு ஆள் ஒரு சப்ஜெக்ட். ஓகே, அப்புறம் இங்க மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், ஹிஸ்டரி அவங்களுடைய ஸ்கோர் ரிசல்ட். ஓகே, பாஸ் ஃபெயிலு, அவ்வளவுதான் மார்க். ஸோ இது மட்டும் போட்டாச்சு. இப்போ இது எல்லாமே இந்த டேபிளுக்குள்ள டேட்டாவா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டேட்டாக்கு நம்ம டைமென்ஷன் கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ டைமென்ஷன் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி 2 மெத்தட்ல நம்ம டைமென்ஷன் கிரியேட் பண்ணலாம். ஒரு மெத்தட் அப்படின்னா நம்ம வியூ ஒன்று இது கிரியேட் பண்ணலாம். இந்த ஹோல் டேட்டாவே நம்ம என்ன பண்ணலாம், வியூவா பார்க்கலாம், ரைட்? ஸோ வியூவா பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், நமக்கு தேவை என்ன, நமக்கு காலம்ல என்னென்ன காலம் வேணும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வரும்போது ஓகே, கிரியேட் வியூ. ஓகே, கிரியேட் வியூ. வியூ பேர் என்ன, ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் எக்ஸாம் ரிசல்ட் ஆஸ் செலக்ட். ஓகே, ஸோ எஸ் டாட் ஸ்டூடெண்ட் நேமு, ஸ்கூல் நேமு, டீச்சர்ஸ்லேருந்து டீச்சர் நேமு, சப்ஜெக்ட், மார்க்கு எல்லாமே எனக்கு வேணும். எங்கேருந்து, ஃபேக்ட் எக்ஸாம் ரிசல்ட்லேருந்து. ஓகே, அதுக்கு பேர் என்ன, அலைஸ் எஃப். ஓகே, இப்போ இது கொடுத்தாச்சு. இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஜாயின் பண்ணி எனக்கு இந்த டேட்டாவை எடுக்கணும் வெளியில. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன ஜாயின் வேணும்னா இன்னர் ஜாயின் வேணும். ஓகே, ஸோ இன்னர் ஜாயினுக்கு ஒரு ஜாயிண்ட் நான் என்ன சொல்றேன், இன்னர் ஜாயின் டைமென்ஷன் ஸ்டூடெண்ட். ஓகே, எஸ். ஸோ இங்க எஸ் டாட்னு கொடுத்துருக்கீங்களே, எஸ் இங்க ஃப்ரெம்லே இல்லையே அப்படின்னு கேட்கறவங்களுக்கு தான் இது. ஓகே, எஸ்ன்னா எஸ் டாட் ஸ்டூடெண்ட் நேம். எஸ் டாட் ஸ்டூடெண்ட் நேம்னா எஸ்ங்கிற டிம்மோட டேபிள்ல அதுக்கு அலைஸ் வந்து எஸ் கொடுத்துட்டோம், அதுல இருக்கக்கூடிய டாட் எஸ் ஸ்டூடெண்ட் நேம் எடுத்து நம்ம என்ன பண்றோம்னா நாம எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றோம். எஃப் டாட் ஸ்டூடெண்ட் ஐடி ஈக்குவல் டு எஸ் டாட் ஸ்டூடெண்ட் ஐடி. ஃபேக்ட் டேபிள்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஐடியும் ஸ்டூடெண்ட் டிம் டேபிள்ல இருக்கு, டைமென்ஷன் டேபிள்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஐடியும் ஒன்னா இருந்துச்சுன்னா அந்த ரெக்கார்டு எனக்கு வேணும். புரியுதா? ஸோ இது மாதிரி மொத்தம் 4 இன்னர் ஜாயின். ஏன், நம்ம 4 டேபிள நம்ம ஜாயின் பண்றோம். ஓகே, ஒரு டேபிளையும் நம்ம ஸ்கூல்லையும் ஸ்கூல் ஐடியும் எடுக்கிறோம், டீச்சரும் டீச்சர் ஐடியும் எடுக்கிறோம், சப்ஜெக்டையும் சப்ஜெக்ட் நேமையும் எடுக்கிறோம். இங்க ஐடி கிடையாது. ஓகே, ஏன்னா சப்ஜெக்ட் நேம் அப்படிங்கிறதுனால நேமை வச்சு நேமையும் எடுக்கிறோம். இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நான் இதை வெறும் செலக்ட் கொடுத்த கூட ரன் பண்ணலாம். ஓகே, இப்படி நான் செலக்ட் கூட ரன் பண்ணலாம். ஆனா நான் என்ன பண்றேன், செலக்ட் பண்ணா ஒரு தடவையும் எனக்கு என்ன பண்ணும், டேட்டா பேஸ்ல இருந்து போய் கொரி பண்ணி எடுத்துட்டு வந்து எனக்கு அதை காமிக்கும். நான் அதை என்ன பண்றேன்னா ஒரு டெம்பரவரி, அதாவது ஒரு டேபிள் மாதிரியே இருக்கும். ஆனா அது என்ன பண்றோம், ஒரு வியூ டேபிள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம எஸ்கியூஎல் படிச்சவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். ஓகே, ஸோ
இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஒரு வியூ டேபிள் ஒன்று கிரியேட் பண்றோம். ஓகே, கொரி பேசிக்காவே அந்த கொரி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் வியூவில். ஸோ இப்போ எனக்கு இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஈச் டைம் நான் பண்ணும்போது நான் பண்ணி வச்சிருக்க இந்த டைமென்ஷன்ல எனக்கு இந்த டேட்டா எனக்கு எப்படி தெரியும். ஒரு தடவையும் என்ன பண்ண வேண்டியதில்லை, இதை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சாரி, கிரியேட் பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது எனக்கு ஒரு வியூவாவே வந்துருச்சு. இப்போ இந்த வியூவில் என்ன பண்ண முடியாது, நம்ம டேட்டாவை இன்செர்ட் பண்ண முடியாது. ஓகே, என்ன பண்ண முடியும், டேட்டாவை நம்ம பார்க்கலாம், கொரி பண்ணலாம், மேனிப்புலேட் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஆனால் என்ன பண்ண முடியாது, இன்செர்ட் மட்டும் பண்ண முடியாது. ரைட், அதுதான் வியூவில் இருக்கக்கூடிய ஒரு டிராபேக்கு. பட் அதுதான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வியூவை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் வியூஸ் வேணாலும் நமக்கு தேவை டைமென்ஷன் படி நம்ம என்ன பண்ணலாம், மல்டிபிள் வியூ வேணாலும் கிரியேட் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த ஒரு வியூ கிரியேட் பண்றோம். ஓகே, ஸோ இந்த வியூ கிரியேட் பண்ணும்போது இந்த வியூ என்ன பண்ணுது அப்படின்னா, ஓகே இங்க இருக்கு வியூ. இந்த வியூ என்ன பண்ணுது அப்படின்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். இருக்கு வியூ. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுல ரெண்டு விஷயங்கள் மட்டும் தான் சேர்த்திருக்கேன். என்ன பண்ணுதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். இன்னர் ஜாயின்ல வந்து மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் மட்டும் 2 டேபிள்லயும் இருக்கு. மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் எடுத்துருக்கேன். இதுல வந்து இந்த லெஃப்ட் டேபிள்ல இருக்க ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கும். ரைட் டேபிள்ல இருக்க ரெக்கார்ட்ஸ் வந்து நல்லா இருந்தா ஸ்கிப். ஓகே, இது இந்த டேட்டா இதை கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ வியூக்கு போங்க. ஓகே, இந்த வியூவில் ஆல் ஸ்டூடெண்ட் ரைட் ரிசல்ட் இப்போ போய் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வருது. ஓகே, ஒருவேளை அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பாஸ் ஆவோ ஃபெயிலாவோ இல்லை அப்படின்னா என்ன இருக்கணும், எம்டியாவோ ஏதோ இருந்துச்சுன்னா அதுக்கு எங்கே இருக்கணும் நமக்கு டேட்டா அங்கே. ஸோ அந்த என்ன பண்ணோம், டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம என்ன பண்ணுறோம், கொரியிலேயே அட்ரஸ் பண்ணுறோம். கரெக்டா? ஸோ ஜாயின் பண்ணும்போது அதையும் நம்ம பண்றோம். ஓகே, அதுதான் இங்க நம்ம பண்ண டிஃபரன்சியேட்டர். ஓகே, இப்போ இதை நான் செலக்ட் பண்ணி இதை நான் வந்து செலக்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண முடியுமா இந்த டேபிளுக்கு அப்படின்னா நம்ம தாராளமாக என்ன பண்ண முடியும், இதுலயே நம்ம என்ன பண்ண முடியும், செலக்ட் ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ண முடியும். ஓகே, இப்படி போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இதுல நம்ம செலக்ட் ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ணி இப்படி பார்க்கலாம். நான் முன்னாடி வியூவில் போய் காமிச்சேன். நம்ம என்ன பண்ண முடியும், செலக்ட் ஸ்டூடெண்ட் நேம் எல்லா ரெக்கார்டையும் போட்டுட்டு வியூ இங்க என்ன பண்றோம், டேபிள் எடுக்கல, நாம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்க இன்னர் ஜாயின் டேபிள்லயும் நம்ம என்ன பண்றோம், ரிசல்ட்டை நம்ம கொரி பண்ண முடியும். ஓகே, அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கறது இன்னைக்கு. ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இது எல்லாமே சூப்பர். நீங்க என்ன எங்களை திரும்ப ஸ்கிரிப்ட் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, எங்களை திரும்ப வந்து படிங்கிறீங்க, திரும்ப எங்களை வந்து இப்படியே செய்யறீங்களா, விஷுவலா எதுவும் காமிக்க மாட்டீங்களா அப்படின்னா இங்க இருக்கு விஷுவல் கொரிக்கு போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பண்ண முடித்தீங்களா இவ்வளவு வேலையும், இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம், விஷுவலா பண்ணலாம். 1-to-1 ரிலேஷன்ஷிப், 1-to-many ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையுமே பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் போய் மாடல் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இந்த விஷுவல் மாடலுக்கு அப்படி வந்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், 1-to-many ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணணும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்டார் மாடலை கிரியேட் பண்ணணும். அப்போ நமக்கு 4 டேபிளையும் கொண்டு வந்து இங்க வச்சாச்சு. நமக்கு தேவையான டேபிள் என்ன, 5வது டேபிள் ஃபேக்ட் டேபிள் நடுப்புற வச்சாச்சு. ஓகேயா, ஸ்டார் வந்துருச்சா, 4 லெக் ஸ்டார் வந்துட்டார், 5 லெக் வராம. ஓகேயா, இப்போ இத நாம என்ன பண்ணணும், ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணணும். ஓகே,
இந்த ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இப்படி பண்ணணும். நான் சொல்ற மாடல்ல ஓகே எப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்னா நான் எதை வந்து ரிலேட் பண்ணணும். இங்க இருக்கு ஓகே, ஸ்கூல் ஐடி இருக்கு, எனக்கு ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் வரணும். இப்போ ஒன்னு எங்க வரணும், மெனி எங்க வரணும், நீங்க தான் சொல்லணும். எது ஒன்னு எது மெனி? In school 1, fact example result மெயின். அப்போ நான் எங்க டிராக் பண்ணி டிராப் பண்ணணும்? இங்கேருந்து டிராப் பண்ணுமா, இங்கேருந்து இங்க டிராப் பண்ணுமா? ஸ்கூல் ஐடில இருந்து fact example result drop இப்படி பண்ணணும், ரைட்? இப்படி எடுத்து இங்க இருக்க ஸ்கூல் ஐடி மேல இப்படி வைக்கணும். கரெக்டா? ஓகேயா? இதுதானே? coordinate many to 1 many school to many change. சோ இப்போ எப்படி சொல்லுது, டேபிள் 1ல என்ன இருக்கு? many to 1 அப்படின்னா என்ன? many school to 1 student. many school to many school, right? நான் பண்ணன என்ன வரும்? எங்க many இருக்கு, எங்க 1 இருக்கு? இங்க many இருக்கு, இங்க 1 இருக்கு, ரைட்டா? எடிட் பண்ணிடுறேன் again. ஓகே, இப்ப திரும்பவும் அதே வேலையை பண்றேன். ஓகேயா? இப்ப இங்க இருக்கு, இப்ப இங்க போயிட்டு 1 to 1 ஆர் 1 to many சிங்கிள் அப்படின்னு கொடுத்தேன்னா இப்ப என்ன ஆகும்? ஓகே, the many result can go to one school ID. ரைட்டா? இப்படியும் பண்ணலாம். நான் இங்கேருந்து எடுத்து டிராப் பண்ணேன்னா அந்த ஆங்கிளை நான் மாற்றணும். ஓகே, இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஃபேக்ட் டேபிள்ல இருந்து மேப் பண்ணணும். ஏன்னா ஃபேக்ட் தான் ஆல்வேஸ் என்ன, மெனி. ஸோ எனக்கு எதோட மேப் பண்ணும், 1 எது, ஸ்கூலோட. ஓகே, மெனி டு 1. ஸோ இங்கே வந்து ஃபேக்ட் டேபிள்ல எனக்கு ஸ்கூல் ஐடி மெனி ரிலேஷன்ஷிப் இருக்கு, இங்க 1 எனக்கு அது 1ஓட மேப் பண்ணும். அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்றேன், இப்படி பண்ணேன் அப்படின்னா நான் அந்த சேஞ்ச் பண்ண பார்த்தீங்களா ட்ராப் டவுன்ல, அதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சப்ஜெக்டுக்கு வரும்போது இப்போ இங்க சப்ஜெக்ட் ஐடி இருக்கு, ஆனா இங்க சப்ஜெக்ட் ஐடி இல்ல. தேடி பார்த்தா இப்ப நான் எப்படி மேப் பண்றது? சப்ஜெக்ட் ஃபேக்ட் டேபிள்ல சப்ஜெக்ட் இருக்கிறது வந்து சப்ஜெக்ட் கோடோட சப்ஜெக்ட் நேமோட பண்ணனா 1 to many. ஓகே, இங்க வரும்போது ஓகே என்ன இருக்கு, ஸ்டூடெண்ட் ஐடி இருக்கு, நம்ம ஸ்டூடெண்ட் ஐடியோட 1 to many to 1, ரைட்? ஓகே, அதே மாதிரி இங்க என்ன இருக்கு, டீச்சர் ஐடி இருக்கு, ஸோ 1 to many. So now the relationship is created clearly. Okay, what I can do with this? Okay, what you can do, you can create a new report on this. Okay, using this model you can easily create a new report. For new report அப்படினா கிரியேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு தேவையில்லாம சில காலம்ஸ்லாம் அங்க தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஃபேக்ட் டேபிள்ல இருந்து ஸ்கூல் ஐடி எனக்கு தேவையில்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த ஸ்கூல் ஐடிங்கிற காலத்தை இதை கிளிக் பண்ணி நான் ஹைட் பண்ணிடலாம். ஏன்னா நான் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்றேன்ல, எனக்கு இந்த ஐடிலாம் தேவையே இல்லை, எனக்கு அந்த ஐடிங்கிற காலம் எனக்கு என்ன தேவையில்லை, ரிப்போர்ட்ல தேவையே இல்லை. என்ன பண்ணலாம், இந்த மாதிரி போய் எனக்கு இது எல்லாத்தையுமே நான் வந்து ஹைட் பண்ணிடலாம். ஓகே, ஹைட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்கூல் கோடு, ஸ்கூல் ஐடி எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன இருக்கும்,
நான் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணும்போது எனக்கு அந்த டேட்டா பார்க்க சிம்பிளிஃபைடாகவும் ஈஸியாகவும் இருக்கும் எனக்கு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு தேவையில்லாத இந்த டேட்டாவெல்லாம் என்ன பண்ணலாம், இப்படி ஹைட் பண்ணிடலாம். ஹைட் பண்ணிட்டு நான் ஐ கேன் கோ ஹெட் அண்ட் சே தட் கிரியேட் நியூ ரிப்போர்ட். ஸோ இந்த டெப்போ எல்லாமே இருக்கு அவைலபிளுக்கு. ஓகே, எஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகலாம், இப்போ போயிட்டு ஐ கேன் கிரியேட் அ ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் காலத்துக்கு வந்தேன் அப்படின்னா ஓகே, வெரி குட். ஓ சாரி. யா, ஸோ இந்த ரிப்போர்ட் இருக்கு. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டை ஓகே ஓகே அண்டர்ஸ்டுட். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே லெட்ஸ் லீவ் இட். ஓகே, ஸோ நான் இந்த ரிப்போர்ட் டேபிளுக்கு வந்துட்டு ஸோ இந்த இடத்துல நான் கொரிக்கு வரேன் அப்படின்னா கொரியில் ஐ கேன் கிரியேட் அ நியூ விஷுவல் கொரி. ஸோ இந்த விஷுவல் கொரிக்கு வரும்போது வாட் ஐ கேன் டூ, பிகாஸ் தட் ஒன் ஸ்டெப் ஐ மிஸ் த, அதனால தான் யாராவது அடிச்சுட்டே இருக்காது. ஸோ இப்போ நான் அந்த உங்களுக்கு வியூ கிரியேட் பண்ணி காமிச்சேன்ல, அதே மாதிரி நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நான் இந்த ஃபேக்ட் டேபிளையும் ஓகே எந்த சப்ஜெக்ட்லாம் ஸ்டூடெண்ட் எடுத்தான் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா சப்ஜெக்டோ ஏதோ ஒன்று எடுத்தான் அப்படின்னா நான் இதை எடுத்துட்டு இது ரெண்டையும் நான் என்ன பண்ணலாம், நான் இப்போ இந்த ரெண்டு டேபிளையும் நான் இன்டர் ஜாயின் பண்ணலாம். ஓகே, ஸோ ரெண்டு டேபிள் இருக்கு. இந்த ரெண்டு டேபிள் நான் பண்ணணும் அப்படின்னா நான் ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்கே போயிட்டு மர்ஜ் கொரி அப்படின்னு கொடுத்துட்டு மர்ஜ் கொரியில் வரும்போது எந்த டேபிளோட நீ மர்ஜ் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. நான் இங்கே என்ன பண்ணுறேன், எனக்கு இந்த பர்டிகுலர் டேபிள் சாரி okay, again merge query dimension table. இப்போ கேக்குது எதோட நீ merge பண்ணணும், எதை நீ ஜாயிண்ட் அடிக்கணும். எனக்கு தேவை என்ன, இங்க சப்ஜெக்ட், இங்க சப்ஜெக்ட் நேம், ஓகே சப்ஜெக்ட் ஐடி, சாரி சப்ஜெக்ட் நேம் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஓகே அப்படின்னா அவுட்டர் ஜாயின் தான் பண்றேன். ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு சப்ஜெக்டையும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல எனக்கு டேபிள்ல இருக்கும். இப்போ நான் இதை டவுன்லோட்ல எக்ஸல்ல எடுத்துட்டு எக்ஸல்லே நான் போய் இதை மேனிப்புலேட் பண்ணி பார்க்கலாம். இதை அப்படியே விஷுவல் கொரியாவும் பார்க்கலாம், இதை அப்படியே டேபிளாவும் நான் சேவ் பண்ணிக்கலாம். நம்ம வியூ கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த வியூ தான் இங்கே காமிக்கிறேன். இப்போ போயிட்டு இதை மட்டும் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல இந்த சப்ஜெக்டோட குறியீட்டு வந்து இங்கிலீஷு, இந்த சப்ஜெக்ட் பேர் இங்கிலீஷு அப்படின்னு நம்ம காமிக்கும். புரியுதா? ஸோ இப்போ நம்ம முன்னாடி எப்படி டேட்டால இந்த மாதிரி கொரியில பார்த்தோமோ அந்த கொரியில பார்த்ததே நம்ம என்ன பண்றோம், இப்போ நம்ம இந்த இடத்துல வரும்போது இந்த இன்னர் ஜாயின் பார்த்ததெல்லாம் என்ன பண்றோம், இப்போ நம்ம அதை எப்படி விஷுவலா பண்றது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இதுதான் இப்போ இதுல ரிப்போர்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், இந்த மாடல்ல போயிட்டு இப்போ கிரியேட் நியூ ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த ரிப்போர்ட்ஸை என்னால் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, வரல அப்படின்னா சம்திங் ராங். ஓகே, we have to wait. பேசிக்கா இந்த இடத்துல ரிப்போர்ட்டை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ரிப்போர்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஸோ இந்த ஃபேக்ட் டேபிள்ல ஓகே இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் ஓகே மார்க்கு ரெண்டுத்தையும் எடுத்துட்டு நான் என்ன பண்ணலாம், பார் சார்ட்டோ பை சார்ட்டோ எது வேணுமோ நான் இப்படி ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ ஏன்னா எனக்கு இது ஆல்ரெடி நான்
டைமென்ஷன் கிரியேட் பண்ணதுனால எனக்கு என்ன ஆகும், இந்த டேட்டா எல்லாமே இங்க எனக்கு வரும். இப்போ நான் ஸ்கூல் படி பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஸ்கூலோட நேம் எடுத்துட்டு ஸ்கூலோட நேமையும் நான் இதில் ஆட் பண்ணி நான் கொண்டு வரலாம். ரைட்? சப்ஜெக்ட், ஸ்டூடெண்ட் நேம், ஸ்கூல் நேம். நிறைய வருமோ? ஓகே, ஸ்டூடெண்ட் பை ஸ்கூல் மார்க். யா, ஸோ இந்த ஸ்கூல்லேருந்து எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் நம்ம டைமென்ஷனில் எடுத்துட்டு வந்துட்டு காமிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நாம இன்னைக்கு பார்த்த அந்த பர்டிகுலர் செஷன். ஸோ நான் இன்னைக்கு பண்ண இந்த ஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு ஒரு நோட் பேட்லேயே போட்டு அப்லோட் பண்ணிடுறேன், நீங்கள் அதை பாருங்க. ஓகே, இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய லேப் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஓகே, ஸோ இந்த லேபுக்கு போனீங்க அப்படின்னா இந்த லேப்ல ஸ்டூடெண்ட் இந்த ஃபேப்ரிக் டேட்டால உங்களுக்கு அந்த ஒரு டேபிள் ஒன்று வரும். அந்த டேபிளை நீங்கள் இப்படி எடுக்கலாம். நீங்கள் பண்ண வேண்டிய டேபிள் எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டெக்ஸ்ட் ஃபைலில் இந்த லிங்க்ல இப்படி வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ இங்கே போயிட்டு இந்த இடத்துல HTTP அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த டேபிள் எல்லாத்துக்கும் ஸ்கிரிப்டா வச்சிருக்காங்க. இந்த டேட்டா உங்களுக்கு லோட் ஆகி டேட்டா எல்லாமே இப்படி வந்துடும். Okay, so the whole data for ready for you. Okay, once you hit this, அதை காப்பி பண்ணி உங்களுடைய விண்டோவில் பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்க்க முடியும். ஓகே, ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய டேட்டா வேர் ஹவுஸ்க்கு வந்துட்டு ஒர்க் ஸ்பேஸ்க்கு வந்து டேட்டா வேர் ஹவுஸ். ஓகே, வேர் ஹவுஸ்க்குள்ள வந்தீங்க அப்படின்னா இந்த வேர் ஹவுஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வேர் ஹவுஸ் உள்ள உங்களுக்கு இந்த query டேபிள், டைமென்ஷன் டேட்டால ப்ராடக்ட் எல்லாமே இருக்கும். இப்போ அது மாடலுக்கு வந்தீங்கன்னா இந்த மாடல்ல ஃபைனலிஸ்டா யூ வில் ஏபிள் டு see all this. ஓகே, ஸோ பட் யூ ஹவ் டு மேக் ஆல் திஸ் ஒன் டு மெனி, மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் எல்லாமே நீங்க தான் பண்ணணும். ஸோ அதுக்கான எக்ஸசைஸ் தான் வந்து நமக்கு எங்க இருக்கு, இந்த ஸ்பெசிஃபிக்கா இந்த டேபிள்ல இருக்கு. ஓகே, இதுல போனீங்கன்னா அந்த எக்ஸசைஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்க என்ன பண்ணணுங்கிறத உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. நீங்க அதை பார்த்து இந்த ஹோல் எக்ஸசைஸும் பண்ண வேண்டியது உங்களுடைய வேலை. ஓகே, மேக் சென்ஸ்? கேள்வி இருக்காப்பா? இப்போ நம்ம அந்த டேட்டா மசாஜிங் இன்ஜினியரிங் லேயர்ல போய் அங்கே டேட்டா மசாஜ் பண்ணிட்டோம். ஸோ அந்த மசாஜ் பண்ண டேட்டாவை எது ஃபேக்ட் டேபிள், எது டைமென்ஷன் டேபிள்ன்ற மாத்திர ஸ்டெப்பு வந்து இந்த நெக்ஸ்ட் இதுவாக வருமா அந்த கண்டினியூட்டி? ஸோ நாம இது வரைக்கும் முன்னாடி பார்த்தது வந்து டேட்டா இன்ஜினியரிங். ஓகே, அதுல டேட்டா வந்து எப்படி வேணுமோ வரலாம் உள்ள. அதாவது எப்படின்னா it could be CSV file, it could be image, it could be JSON, it could be XML, it could be a table. புரியுதா? அத எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சு எப்படி பண்றதுங்கிறத டேட்டா இன்ஜினியரிங்ல பார்த்தோம். அது வந்ததுக்கு அப்புறம் அந்த டேட்டாவை நாம எப்படி வந்து ரா டேட்டாவை மேனேஜ் பண்றது, ரா டேட்டாவை வந்து நம்ம எப்படி வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது, டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல சில்வர் டேட்டாவை எப்படி மாத்துறது, சில்வர் டேட்டாவில் நம்ம டேட்டாவை வந்து எப்படி கிளான்சிங் பண்றது, எப்படி வந்து டியூன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து கோல்டு டேபிள் ஆக்குறதுன்னு பார்த்தோம். ஓகே, அது அங்கேயே அப்படியே முடிஞ்சிருச்சு. அப்புறம் அதை வச்சு எப்படி பைப்லைன் அதே டேட்டாவை மேனுவலா அப்லோட் பண்ணி பார்த்தோம். அப்புறம் அதை வந்து பைப்லைன்ல கொண்டு வந்து பைப்லைன்ல இருந்து பண்ணா எப்படி பண்ண முடியும், அந்த பைப்லைன்ல முன்னாடி நம்ம மேனுவலா பண்ணும்போது நோட் புக் எல்லாமே பண்ணோமே, அதே நோட் புக்கை பைப்லைன்ல போட்டா என்ன பண்ண முடியுங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகே, அதோட அங்க நின்றுட்டோம். இப்போ
நாம என்ன எடுத்திருக்கோம்னா டேட்டா வேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஏற்கனவே நம்ம படிக்கும்போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் எடுக்கும்போது டேட்டா வேர் ஹவுஸ்னா என்ன, டேட்டா மார்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஹை லெவலா பார்த்துட்டு வந்தோம். லேக் ஹவுஸ்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ ஃபேப்ரிக்கை பொறுத்த வரைக்கும் 1 லேக் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு பார்த்தோம். இப்போ இதுல நம்ம இதை படிக்கும்போது என்ன பார்த்தோம்னா லேக் ஹவுஸ்ல எஸ்கியூஎல்லும் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம், பைத்தானும் பண்ணலான்னு பார்த்தோம். ஆனா இங்க வரும்போது வேர் ஹவுஸ்ல நம்ம பைத்தான் பத்தி பேசவே இல்லை, நம்ம ஒன்லி எஸ்கியூஎல் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நாம ஃபேப்ரிக் யூஸ் பண்ணும்போது நாம ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்க முடியாது. கஸ்டமர் எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க, லேக் ஹவுஸ்க்கு வந்துருவாங்கங்கிற எண்ணத்துல நம்ம போகக்கூடாது. அவங்க என்னவா இருக்கலாம், ஒன்லி அவங்க கிட்ட எக்ஸிஸ்டிங் பிக் வேர் ஹவுஸ் இருக்கலாம், அந்த வேர் ஹவுஸை ஜஸ்ட் வாண்ட் கனெக்ட் பண்ணங்களும் அங்கேருந்து இருக்கணும் கூட சொல்லலாம். அப்போ நம்ம வேர் ஹவுஸ்ல எப்படி டேட்டாவை மேனிபுலேட் பண்ணி எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் இந்த பார்ட் ஆஃப் திஸ். இது அதுக்கு தான் அந்த பர்சன் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த முன்னாடி பண்ண பர்சன் என்னன்னா, நீ டேட்டாவை வேர் ஹவுஸ்ல வேணாலும் ஏறி எங்க வேணுமோ ஏறி, ஓகே எனக்கு டேட்டாவை கொடு, நான் ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு உனக்கு எல்லாத்தையும் பண்ணி தரேன்னு சொன்னது. ஓகே, ஸோ அதுதான் இதுக்கும் அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ நாம கஸ்டமர்கிட்ட வேர் ஹவுஸ் மட்டும்தான் இருக்கு, அந்த மாதிரி கஸ்டமருக்கு நம்ம எப்படி வேலை பார்ப்போம் அப்படிங்கிறத நம்ம கத்துக்கிறோம். Mostly customer have the structured data, then we go for a data warehouse. Not necessary, right? You can also pull that into one lake, right? Lake house தான் வேற ஹவுஸும் இருக்கு. ஓகே பை. ஸோ செமி ஸ்ட்ரக்சரு அதுக்கப்புறம் வந்து அன்ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா நம்ம லேக் ஹவுஸ் போயிடலாம். they only have the structure na, maybe we can prefer for the data. அப்படியும் சொல்ல முடியாதுல்ல, ஏன்னா அவன் only have a structure அப்படின்னா அவன் மாறுறதுக்கு தயாராகவே இல்லை அப்படின்னா நம்ம வேற ஹவுஸ்லயே இருக்கலாம், ரைட்? அவன் மாறுறது தயாரா இருக்கான்னா அவனை அந்த லேக் ஹவுஸ்ல போடுறது தானே பெஸ்ட். ஓகே பாய். அப்போ என்ன சினாரியோக்கு நம்ம இதில் போகலாம் பாய் இப்போ டேட்டா வேர் ஹவுஸ்க்கு? இல்ல சினாரியோ பின்னாடி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வேர் ஹவுஸ்னா என்ன, அது எப்படி பண்றவங்க மட்டும் தெரிஞ்சுக்கோ. இப்போதைக்கு இந்த ஆப்ஷன் இப்போ அவைலபிளா இருக்கு. இல்ல இதுதான் பழைய ஆப்ஷன். ஓகே, நீங்க பார்த்ததெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்து இன்ஜினியரிங்ல பார்த்ததெல்லாம் புது ஆப்ஷன்ஸ், ரைட்? எப்படி இருக்கு உங்க பழைய ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டீங்களா? ஐபிஎல் ஹோம்ஒர்க்லாம் யாரெல்லாம் முடிக்கலையோ இனிமே என்னால வெயிட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ முடிச்சா முடிங்க, முடிக்காட்டி போங்க. காப்பி அடிச்சா காப்பி அடிங்க, காப்பி அடிக்காம இருங்க, உங்க இஷ்டம். ஸோ யாரெல்லாம் முடிச்சிட்டீங்களோ நீங்க என்ன பண்ணுங்க, இங்க போயிட்டு இங்க இருக்கு பைத்தான் ஸ்பார்க் ஒர்க் புக்ல ஹோம்ஒர்க் ரிசல்ட் இருக்கு. ஓகே, ஸோ நான் உங்களுக்கு கொடுத்த ஹோம்ஒர்க்குக்கு நான் என்ன ரிசல்ட் ஒர்க் பண்ணேன்னு இங்க இருக்கு. ஓகே, அதே மாதிரி எஸ்கியூஎல் நோட் புக்ல போனீங்கன்னா எஸ்கியூஎல்க்கும் நான் என்ன உங்களுக்கு கொடுத்தனோ அதோட ஒர்க் புக்கு, அதோட நோட் புக்கு, அதோட ஒர்க் புக்கு இங்கே இருக்கு. நான் 3 நாளைக்கு முன்னாடியே அப்லோட் பண்ணிட்டேன். நீங்க பார்த்துருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால அதையும் சொல்லிடுறேன். என்ன மெடாலியன் ஆர்கிடெக்சர்ல சில்வர் ஆர்கிடெக்சருக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ராஜா என்னை கேட்டாரு. ஸோ அதனால அந்த கோடும் அப்லோட் பண்ணிட்டேன். கோல்ட் லேயருக்கும் மெடாலியன் ஆர்கிடெக்சர்ல அதுக்கு பண்ண வேண்டியது என்னங்கிறது அந்த கோடும் அப்லோட் பண்ணியாச்சு. டேட்டா செட்டுக்கு போனீங்கன்னா அதுக்கான தேவையான எல்லா டேட்டா செட்டும் போட்டாச்சு. ஓகே, ஸோ நீ கேட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்து பண்ண வேண்டியது உங்க இஷ்டம். அப்புறம் யார் யாரெல்லாம் முடிச்சிங்களோ நீங்க உங்களுடைய ஃபேப்ரிக்கோட ரீப்போல நீங்க பண்ண இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வச்சிருந்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு ரெஃபர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, எனிதிங் தட் நீங்க வாங்கணும், ஏன்னா நம்ம கிட்ட கெப்பாசிட்டி இருக்காது, ரைட்? ஸோ 60 டேஸ்க்கு அப்புறம் கெப்பாசிட்டி எல்லாமே போயிடும். அப்படின்னா நீங்க வச்சிருந்த இவ்வளவு நாள் பண்ணா இந்த டேட்டா எல்லாமே காலி ஆயிடும். ஸோ அப்போ அதனால என்ன பண்ணணும், நம்ம ஒரு இடத்துல வச்சிருந்தாதான் திரும்பவும் நாம வேற யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நமக்கு யூஸ் பண்ணி பார்க்கறதுக்கு வசதியா இருக்கும். அப்படிங்கறதுனாலதான் நான் என்ன சொல்றேன், நீங்க இது எல்லாத்தையுமே ஜிப்டர் நோட் புக்காவும் உங்க டேட்டா செட்டையும் உங்க ரீப்போல வச்சிருங்க அப்படின்னு சொல்றேன். அதனால உங்க ரீப்போவை ரெடி பண்ணிட்டு நீங்க போய் ரீப்போக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. அதே மாதிரி டாக்குமெண்டேஷன் ரொம்ப முக்கியம். ஓகே,
ஸோ இது என்ன பண்ணுது அப்படிங்கிறத நீங்க இந்த மாதிரி எழுதி வச்சீங்கன்னா உங்களுக்கு வசதியா இருக்கும். நாளைக்கு நாம படிக்கும்போது நமக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு கிரியேட் சாம்பிள் டேட்டா ஃப்ரேம், அண்டர்ஸ்டாண்ட் த டேட்டா டைப், ஃப்ரேம் யூசிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு போட்டிங்கன்னா நாளைக்கு நீங்க பார்த்தீங்கன்னாலும் ஓ இதுதான் பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே, ஸோ என்னோட மெடாலியன் ஆர்கிடெக்சர்ல வந்தீங்கன்னாலும் நான் அதை தான் போட்டிருப்பேன். ஸோ சில்வர் லேயர், கோல்ட் லேயர் எல்லாத்துலேயும் வந்தீங்கன்னா அதுதான் நான் போட்டிருப்பேன். இது என்ன பண்ணுது அப்படிங்கிறத நான் டேட்டால எழுதியிருப்பேன். ஸோ அதனால இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது ஒரு லைன் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, ரொம்ப ஈஸி. ஸோ பண்ணும்போதே பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு ரெஃபர் பண்ணும்போது நீங்க பார்த்துக்குவீங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு. ஓகே, ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்கு மீட் பண்ணலாம்.